வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம RRB aptitude simple interest problems கண்டினியூ செய்ய போறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த 22nd question. At some rate of simple interest, A lent 6,000 to B for 2 years and rupees 1,500 to C for 4 years. And receive 900 as interest from both of them together and rate of interest per annum. Okay, so எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, A lent 6,000 to B for 2 years. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ரிசீவ் ஆகுது, 900 rupees எனக்கு ரிசீவ் ஆகுது. ஓகே, ஸோ we write it here. So simple interest, principal multiplied by number of years multiplied by the rate of interest by 100. So principal, number of years, rate of interest எனக்கு தெரியாது because we are going to find that only, by 100 equal to 900. So இதை எப்படி cancel பண்ணலாம், multiples of 100. So நான் எழுதுறேன். So 120 R plus 60 R. So 120 R plus 60 R is equal to 900. So 180 R is equal to 900. R is equal to 900 by 180. So cancel பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? So நம்ம cancel பண்ணோம்னா we will get 5. Okay, so 5% is nothing but option A. Next question, 23rd. In how many years will the simple interest on a sum be equal to its principal at the rate of 16.2/3% per annum? Okay, இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் will the simple interest on a sum of money be equal to the principal at the rate of 16.2/3% per annum? இப்போ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட்லேயே இருக்கும்பொழுது அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்டோடைய வேல்யூவும் அந்த பிரின்சிபலோட வேல்யூவும் ரெண்டும் ஈக்குவல் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட், ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபலுக்கு ஈக்குவல் ஆகும். ரைட், ஸோ அதை நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 16.2/3. 16.2/3ங்கிறது என்னது, 16 multiplied by 3 48, 48 plus 2 50. ஸோ 50/3%. ஓகே, இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போது நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா பேசிஸ்லேயே போட்டுடலாம். லாஜிக் பேசிஸை விட ஃபார்முலா பேசிஸ் இந்த இடத்துல ஈஸியாக இருக்கும். ஸோ பிரின்சிபல் மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் மல்டிப்ளைட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் P, நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 50/3, 2 times. So PP get cancelled. So 1 is equal to n by 6. அதாவது number of years is 6 years. 6 years எந்த ஆப்ஷனில் இருக்கு, ஆப்ஷன் C. So I hope you are able to understand. Okay, so next கொடுத்துருக்குற கொஸ்டின் வந்து எப்பயுமே நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, ஜென்ரலாக நம்ம சால்வ் பண்ணும்போது ஆல்ரெடி கொஸ்டினில் என்னென்ன க்ளூஸ் இருக்குன்றத ஃபஸ்ட்டு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி நீங்கள் ரிலேட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 24th question, in how many years will a sum of 3,000 yield a simple interest of 1,080 at 12% per annum? இதுவுமே வந்து ஃபார்முலா பேசிஸில் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ simple interest is equal to principal multiplied by number of years multiplied by rate of interest by 100. So sum என்ன கொடுத்துருக்காங்க, sumனா principal, so 3,000
நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1080. இப்போ இந்த இடத்துல நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் இப்போது 1080 × 12 இப்போ ரெண்டுமே 3 டேபிள்ஸில் போகும். 3 4 டைம்ஸ். ஏன்னா எப்பயுமே 1080 கீழே வந்தாலும் அதுவும் கேன்சல் ஆகுன்றதுனால LHS RHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும்பொழுது நான் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டேன். 3 4 டைம்ஸ் 3 டைம்ஸ் 3 6 டைம்ஸ். நெக்ஸ்ட் 4 கேன்சல் பண்ணுறேன் 90 டைம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 3 இங்கே கேன்சல் பண்ணலாம் 30 டைம்ஸ். அப்போது 30 டைம்ஸ் இங்கே 10 இருக்கு இல்லையா? ஸோ 30 டிவைடட் பை 10. அதாவது 3 மட்டும் தான் நான் கேன்சல் பண்ணது. அதில் 10 டைம்ஸ் ஆக்சுவலாக இங்கே எழுதியிருக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணும்போது எனக்கு 3 இயர்ஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணும்போது நான் ஏன் சர்க்கிள்ஸ் போடுறேன்னா, இப்போது இந்த நம்பரும் இதுவும் மர்ஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எப்பயுமே வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி கேன்சல் பண்ணும்போது எழுதும்போது நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சிம்பிள் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ தேட் அது கேன்சல் பண்ணி வந்த ஆன்சர்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ 3 இயர்ஸ். நெக்ஸ்ட் 25th question. A sum was lent at simple interest at a certain rate for 2 years. Had it been lent at 3% higher rate, it would have fetched 300 more. The original sum of money was given. Okay. So, இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பர்டிகுலர் சம்மை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்கும் பொழுது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போது ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியாது நமக்கு. பட் ஸ்டில் இப்போ 3% அதிகமாக எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா, ஓகே 3% எக்ஸ்ட்ரா அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா 300 rupees அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ எவ்வளோ மணி கொடுத்தாங்க? ஓகே 3% அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா 3% அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அது 300 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது சொல்லியிருக்கேன் இல்லையா, எப்பயுமே வந்து எது அதிகமோ அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கணும், எது கம்மியோ அதை செகண்டில் இருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸோ SI2 மைனஸ் SI1 ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300. SI2 என்ன? பிரின்சிபல் மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ் மல்டிப்ளைட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3% மோர் பை 2 மைனஸ் பிரின்சிபல் மல்டிப்ளைட் பை 2 மல்டிப்ளைட் பை R பை 100 is equal to 300. ஓகே, இது 100. ஸோ இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணும்போது இந்த நம்பர் வந்து உள்ளே நம்ம ப்ராக்கெட்குள்ளே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2p இருக்குது. ஸோ 2pr by 100 ப்ளஸ் 6p by 100 ஏன்னா 2p multiplied with 3. ஓகே, நெக்ஸ்ட் 2pr minus 2pr by 100 which is equal to 300. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எனக்கு என்ன கிடைக்கும்? 6p is equal to 300 into 100. So principal is nothing but divided by 6. நான் செய்யும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 50 கிடைக்குது. அப்போ 5000 which is nothing but option A. Okay, so 5000 is the correct answer. Next 26th question போயிடலாம். A sum of money becomes 7/6 of itself in 3 years at a certain rate of simple interest, the rate per annum. Okay, இதில் என்ன கொடுத்துருக்காங்க? Sum of money, அதாவது principal சொல்கிறாங்க. Principal வந்து 7/6 of itself, அதாவது 7/6 of itselfனா இந்த இடத்துல principal எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 இயர்ஸ்க்கு, அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறம் குறிப்பிட்ட தொகை வந்து 7/6 ஆஃப் தட் பிரின்சிபலாக மாறுது அப்படின்னா ரேட் வந்து என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா பேசிஸ் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ பிரின்சிபல் ரிமைன்ஸ் பிரின்சிபலில் ஏதாவது ஒரு வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கலாம், சம் வேரியபிள். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட். ஓகே, அமௌண்ட் வந்து 7/6 ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல 7/6 ஆஃப் பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 years. ஓகே, இப்போது இந்த இடத்துல ஃபார்முலா பேசிஸ் நம்ம போடும்பொழுது simple interest is equal to principal multiplied by number of years multiplied by rate of interest by 100. இப்போ இந்த இடத்துல கொடுக்கும் பொழுது எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ தெரியணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்ட்னாலே அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ அமௌண்ட் 7p/6, பிரின்சிபல் p. ஸோ அது கால்குலேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 7p minus 6p/6. So 1p/6 இல்லை 1/6 into p. ஓகே, ஸோ இந்த இடத்துல p/6, பிரின்சிபல் p, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட். ஸோ இந்த இடத்துல பிரின்சிபல் ரெண்டு சைடுமே இருக்கிறதுனால நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், LHS RHS, ஏன்னா எப்படியும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டரில் தான் வரும். நெக்ஸ்ட்டு R is equal to 100/6 into 3. Okay, 6 into 3. Then cancel பண்ணோம்னா 2 3 times 250 times. So 50/9. 50/9. So 50/9% அப்படின்றத எப்படி எழுதலாம், 9 how many times, 9 5 times 45/5. 5/9%ங்கிறது இந்த இடத்துல எங்க இருக்கு, ஆப்ஷன் A, which is the correct answer. Next, 27th question. Mohan lends ₹500 to John and a certain sum to Tom at the same time at a simple interest of 8% per annum. If in 4 years he altogether received ₹210 as interest from the two, then the sum of the money he lent to Tom. Okay, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, மோகன் வந்து ₹500 ஜான்க்கு கொடுக்குறாங்க. அப்புறம் அதே பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது என்ன ₹500 ஜானுக்கு கொடுத்த மாதிரி அதே ₹500 வந்து டாம்க்கு கொடுக்குறாங்க. அதே சேம் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு அந்த கொடுக்குறாங்க. என்ன பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 8%க்கு. இப்போது 4 வருஷத்தில் அவங்க எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேர் டாம் கிட்ட கொடுத்ததும் ஜான் கிட்ட கொடுத்ததும் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் கொஸ்டின் என்னென்னா, ₹500 வந்து ஜானுக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்த இடத்துல வந்து 500ன்னு மென்ஷன் பண்ணாததுனால கண்டிப்பாக இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது ₹500 இல்லை, இந்த இடத்துல வந்து வேற ஒரு அமௌண்ட் வந்து டாம்க்கு கொடுத்துருக்காங்க. பட் அது என்ன அமௌண்ட்டுன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ பிரின்சிபல் 500 given to John and some other amount given to Tom, and ரெண்டு பேருக்குமே சேம் டைமிங் சேம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டுமே நான் ரெண்டுத்தோட இன்ட்ரெஸ்ட் நான் கேல்குலேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, 210 கிடைக்குது அப்படின்னா, ஸோ என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரெண்டுத்தோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் என்னன்னு கிடைக்குது, 210. ஸோ இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 210. ஸோ பிரின்சிபல் multiplied by number of years multiplied by rate of interest. So simple interest 1 plus simple interest 2 வந்து 210 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல 500 principal multiplied by number of years multiplied by rate of interest கொடுத்துருக்காங்க. ஸோ 8% by 100. இப்போ டாம்க்கு கொடுத்த பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு தெரியாது. ஸோ லெட்ஸ் கீப் இட் as some variable. லெட்ஸ் கீப் A. ஸோ அதே மாதிரி 8% 4 years ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 210.
ஸோ இப்போ இதை நான் கேன்சல் பண்ண என்ன ஆகும்னா அகெயின் நான் திருப்பி எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்போ நான் கேன்சல் பண்ணலை. ஸோ நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 500 into 4 into 8. ஓகே, நம்ம கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 32 multiplied by 5. ஸோ 32 multiplied by 5. 32 multiplied by 5 நமக்கு என்ன கிடைக்கும்? 160. ஓகே, ஸோ 160 00 plus 32a. இப்போ இந்த 100 வந்து cross multiply பண்ணும்போது அங்கே போயிடும். ஸோ 21,000 ஆயிரும். இப்போ calculate பண்ணுறோம் 32a. 21,000 minus 16 எவ்வளோன்னு பார்த்தோம்னா obviously 5,000. ஸோ நம்ம 5,000 divided by 32 எடுக்கிறோம். ஸோ 5,000 divided by 32 என்ன? ஓகே, இது மாதிரி 2 டேபிள்ஸை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணி செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 2 times 16 2,500. 2 8 times 2 1 time 2 4 times 5 times 0 again 2 4 times 2 625. 625 divided by 4. இப்போ 625 divided by 4 நமக்கு என்ன கிடைக்கும்? 4 1 times 4 5 times 4 6 times 0.2 times 0.5. So 156.25. Option C. This is the correct answer. Okay. So next போயிடலாம். 28th question. The simple interest on a sum after 4 years is 1 by 5 of the sum, the rate of interest per annum. So same logic. ஒரு principal amount வந்து principal value வந்து amount எவ்வளோ ஆகுதுன்னா 1 by 5th of the sum ஆகுது. Okay, the simple interest on a sum after 4 years is 1 by 5th of the sum. So இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா simple interest என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். Simple interest அப்படின்றது 1/5 of the sum. Number of years வந்து 4. Okay, so rate of interest per annum என்னன்னு தெரியணும். Okay, so இப்போ இந்த இடத்துல ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா simple interest is equal to principal multiplied by number of multiplied by rate of interest by 100. So 1/5 of the R is equal to 100 by 4. ஏன்னா cross multiply பண்ணும்போது உல்டாவா வரும். So R is equal to 100 by 5 into 4. So நான் cancel பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 5% கிடைக்கிறது. 5% அப்படிங்கிறது எங்க இருக்கு? Which is nothing but option B. Okay. Next, 29th question. A lent 5,000 to B for 2 years and 3,000 for 4 years on simple interest at the same rate of interest and receive 2,200. So same logic. நம்ம on the whole நம்ம பார்க்கும்போது எவ்வளோ percentage வருது நம்ம செக் பண்ண போகிறோம். 2,200. So 5,000 multiplied by 2. Rate of interest எனக்கு தெரியாது, ஆனால் ரெண்டுமே same rate of interest by 100 plus 3,000 multiplied by 4 multiplied by R by 100. So நம்ம cancel பண்ணுறோம். அப்போ cancel பண்ணும்போது இது 100 multiples of 100. So 100R plus 120R which is equal to 2,200. So 100 plus 120, 220.
ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 10% கிடைக்கும். ஸோ 10%, which is nothing but option D here. Next 30th question போயிடலாம். The rate of interest per annum at which total simple interest at a certain capital for 1 year is equal to the total simple interest of the same capital at the 5% per annum for 2 years. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா rate of interest 5%. The rate of interest per annum at which the total simple interest of a certain sum for 1 year is equal to the total simple interest of the same capital with 5% for 2 years. Okay. இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் 1 இயர்க்கு நான் கொடுக்கறதும் அதே பர்டிகுலர் அமௌண்ட் 5% இன்ட்ரெஸ்ட்டில் 2 இயர்ஸ்க்கு கொடுக்கறதும் ஒன்றா இருக்குது. அதாவது அப்படின்னா ஒன்றா இருக்கும் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் எவ்வளோ போடணும், அந்த 1 இயர்க்கு நான் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பேன் இல்லையா, அந்த 1 இயர்க்கு ஒரு அமௌண்ட்டை நான் தரேன், அதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் 2 இயர்ஸ்க்கு நான் ஒரு அமௌண்ட் அதே அமௌண்ட் தரேன், ஆனால் 5% நான் போடுறேன்னா எவ்வளோ பர்சன்ட் நான் ஃபஸ்ட் 1 இயர்க்கு நான் கொடுக்கும்போது இருந்தேன்னா அந்த 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவல்னு அவங்க கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்மளோட க்ளூ. ஓகே, அதே மாதிரி அவங்க என்ன தெளிவாக கொடுத்துட்டாங்க, சிம்பிள் அதாவது சம் பற்றி அவங்க எதுவுமே பேசலை, ரேட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் மாறுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எதுவுமே மாறலை அப்படின்றதுனால பிரின்சிபல் நம்ம வந்து அதே பிரின்சிபல் தான் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ பிரின்சிபல் மல்டிப்ளைட் பை நான் கொடுக்கல, நம்பர் ஆஃப் இயர்ஸ் மல்டிப்ளைட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கொடுக்கல, அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல R by 100, okay, which is equal to principal into, okay, என்ன கொடுத்துருக்காங்க number of years 2, but rate of interest கொடுத்துருக்காங்க அது 5 by 100. இப்போ இந்த இடத்துல principal cancel பண்ணிடலாம், 100 cancel பண்ணிடலாம். இப்போ R equal to 10. 10%ங்கிறது எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி. அப்போது 10% நான் வந்து அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு நான் வந்து போடுறேன் அப்படின்னா எனக்கு 5% 2 இயர்ஸில் வரதும் இந்த 10% 1 இயரில் வரதும் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் கொஷனுக்கு போயிடலாம். 31st question. A sum of money amounts to 850 in 3 years and to 925 in 4 years at some rate of simple interest. Okay, அதில் என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் வந்து 850 rupees அமௌண்ட் வந்து, அதாவது ஒரு பிரின்சிபல் அமௌண்ட், அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 850 rupees ஆகுது, அதாவது அமௌண்ட் ஆகுது எவ்வளோ இயர்ஸ்லனா இன் 3 இயர்ஸில். ஓகே, நெக்ஸ்ட் 925 rupees ஆகுது எப்போ அப்படின்னா இன் 4 இயர்ஸில். இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் என்னவா இருக்கும், ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் 850 rupees ஆகுது 3 இயர்ஸில், 925 rupees ஆகுது 4 இயர்ஸில் அப்படின்ற பட்சத்தில் உங்களோட சம், அதாவது சம் ஆஃப் த மணி பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆப்வியஸ்லி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதுதான் லாஜிக். கரெக்டாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம அமௌண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ 2 மெத்தட்ஸில் இந்த ப்ராப்ளமை நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு மெத்தட் ஜென்ரலாக நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 75 வருது. கரெக்டாக 75 இன் எவ்வளோ 1 இயர். ஓகே, 75 இன் 1 இயர். இப்போது 1 இயரில் 75 எனக்கு ஆகுதுன்னா இப்போ லாஜிக்காக பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். இப்போ தேர்ட் இயரில் உங்களுக்கு என்ன கிடைக்குது, 850 கிடைக்குது. கரெக்டாக, அப்போது -75 நான் பண்ணுறேன். -75 பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 775 கிடைக்கும். ஓகே, 775. இப்போது திருப்பி 775 -75 பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 700 கிடைக்கும். இப்போ 700ங்கிறது என்னென்னா அமௌண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இயர். ஓகேவா, இப்போ நான் திருப்பி
இது என்ன அமௌண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் என்ன ஆகும்னா அந்த ஃபர்ஸ்ட் இயர்லேயே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆடாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அதை நான் சப்ட்ராக்ட் பண்ணணும். -75 நான் செய்யும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 625 கிடைக்கும். 625ங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, இது ஒன் வே ஆஃப் சால்விங் த ப்ராப்ளம். இல்லை இது வந்து ஃபார்முலா பேசிஸில் நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு லாஜிக் தான் கரெக்ட். இது லாஜிக்கல் பேசிஸில் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதே இது நம்ம ஃபார்முலா பேசிஸில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா பேசிஸில் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இங்கே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் த அமௌண்ட் நம்ம செக் பண்ணுறோம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் த அமௌண்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 75 rupees கிடைக்குது. ஓகே, 75 rupees. இப்போது நம்ம கேல்குலேட் பண்ணுறோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு இந்த மாதிரி அமௌண்ட் 2 அமௌண்ட் கொடுத்து 2 இயர்ஸும் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, ரேட் பர்சன் கண்டுபிடிக்கிறது. இப்போ ரேட் பர்சன் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஸோ ஃபர்ஸ்ட் 100 multiplied with amount 2 minus amount 1 divided by amount 2 minus amount 1 divided by amount 1 multiplied with time 2. Amount 1 multiplied with time 2 subtracted with amount 2 multiplied with time 1. ஓகே, இப்போ இந்த இடத்துல 100 multiplied by இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். இப்போது அமௌண்ட் 2ங்கிறது 925, அமௌண்ட் 1 850. ரெண்டுத்தையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 75 கிடைக்கும். டிவைடட் பை அமௌண்ட் 1 அது 850, டைம் டு 4, அதாவது செகண்ட் அமௌண்ட்டோட டைம். அப்போ 850 into 4. ஓகே, 850 into 4 நம்ம எழுதணும். Subtracted with 925 into 3. 925 into 3. Okay, so next 7500 divided by 850 into 4 என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 0 20 34. Okay, then 15 7 27. Okay, now 7500 divided by வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 625 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா 12% கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 12% கிடைச்சிருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்கேன், 75 rupeesன்னு சொல்லியிருந்தோம், ரைட். இப்போது ஆஸ் யூஷுவல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். Simple interest equal to PNR by 100. Okay, so simple interest equal to PNR by 100. இப்போ simple interest என்ன, 75. Okay, so நமக்கு என்ன தேவை, ஆக்சுவலாக அவங்க கேட்டிருக்கிறது பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஜென்ரலாக நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம், 1 இயர்க்கு தான் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், 1 இயர்க்கு. அப்போ மல்டிப்ளை பை 1. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12% இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ 12 by 100. அப்போது பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 7500 by 12. ஓகே, இதை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இப்போது எப்படி கேல்குலேட் பண்ணலாம், 3 4 times 3 2 times 2500 by 4. இப்போ இந்த இடத்துல ஈஸியாக பண்ணோம்னா 25 into 100 பிரிச்சுக்கிட்டிங்கன்னா 4 நான் கேன்சல் பண்ணும்போது 25 times வரும். அப்போ 25 into 25 என்ன கிடைக்கும், 625 கிடைக்கும். 625ன்றது எங்கே இருக்குது, which is nothing but option C. ஓகே, நன்றி மாணவர்களே. இது வரைக்கும் நம்ம பார்த்த எபிசோட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் பார்க்கலாம்.